சமீபத்தில் ஒரு அதிகாரி பெருமையா பேசினார். தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா. அதாவது தமிழ்நாடு தான் நகரமயமாக்கிய மாநிலமா. 55 விழுக்காடு மக்கள் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பெருமையா பேசினார். நான் சொன்னேன், இது ஒரு அரசினுடைய தோல்வியா நான் பார்க்கிறேன். தி ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். எதுக்கு மக்கள் கிராமத்தில் இருந்து வந்து நகரத்துக்கு தேடி வராங்க? அரசுடைய கடமை என்ன? கிராமத்துல அங்கேயே அவங்க வாழ்வாதாரம் அவங்க அமையணும். அவங்களுடைய அடையாளமே கிராமம் தான். அங்கேயே நீ பள்ளிக்கூடம் வேலை வாய்ப்பு எல்லாம், நீர், விவசாயம் எல்லாமே அங்க கொடுத்து அங்கேயே இருக்க போறாங்க. எதுக்கு நகரத்துல வந்து இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு கூலி வேலை பண்ணிக்கிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கணும்? இது அரசுடைய தோல்வியா தான் நான் பாக்குறேன். இட்ஸ் நாட் அ சக்சஸ். அப்படி சொன்னோன்னா அவர் மூஞ்சி சுருங்கி போச்சு. இந்த அதிகாரிகள் பண்ற வேலைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நம்முடைய நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதிகாரிகள் எவ்வளவு பேர் நான் பார்த்திருக்கிறேன். நான் அங்க டெல்லியில 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறேன். இங்கேயும் நான் நிர்வாகத்தில் பார்க்கிறப்போ இந்த ஒரு திட்டத்தை அனுமதிப்பதற்கு தான் அது வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஒரு திட்டத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஆனா என்ன பண்ற அதிகாரிகள், எதுக்கு நமக்கு தலைவலி, எதுக்கு நமக்கு பிரச்சனை, வேண்டாம், அது நீ அனுமதிச்சு கொடுத்த, சைன் பண்ணி நீ சைன் போட்டா அப்பதான் உனக்கு அக்கௌண்டபிலிட்டி. எதுக்கு நீ கொடுத்த, நாளைக்கு யாராவது கேள்வி கேட்பாங்க. ஆனா நீ அடுத்து நீ ஏன் வேண்டான்னு சொல்ற, அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருந்தாதான் திட்டங்கள் வரும், திட்டங்கள் நடைமுறைப்படுத்தும், அது வந்து மக்களுக்கு போய் ஏதுவாக சேரும். அதுதான் உண்மையான அக்கௌண்டபிலிட்டி. அது ஆனா அது இல்லை, நம்ம சிஸ்டம்லயே கிடையாது, அது இல்லை. அதனால இதை பல மாற்றங்கள் எல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும். நிர்வாக மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும். புதிய அரசு வந்திருக்கிறது, 3 மாதம் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம நேரம் கொடுக்கலாம், காலம் கொடுக்கலாம். எதிர்பார்ப்புகள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த புதிய அரசுகள் அதிக வாக்கு இந்த அரசுக்கு போட்டது வந்து பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள் தான். இதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாக்குகள், பட்டியலின மக்கள் போட்ட வாக்குகளால் தான் இப்போ இந்த அரசு வந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. இது அவங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான். எங்களுக்கு தெரியும் அது. அதனாலதான் இப்போ இந்த பேக்லாக் வேகன்சியா இருந்தாலும் சரி, இந்த ஒதுக்கீடு இருந்தாலும் சரி, ஒதுக்கீடு எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் வந்து கிட்ட 21 விழுக்காடு. ஆனா அதுல இன்னும் எதுவும் அதை பத்தி எதுவும் யாரும் பேசப்படவில்லை. இப்ப இந்த சென்சஸ்ல நிச்சயமா 22 விழுக்காடு வந்திருக்கும். 22 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யணும். தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4,63,000 கோடி மொத்தம் பட்ஜெட். அதுல வந்து வருவாய் செலவினம் பாத்தீங்கன்னா 4,05,000 கோடி. அந்த 4,05,000 கோடியில எங்களை பொறுத்த வரைக்கும் 22 விழுக்காடுன்னு போட்டா 89,000 கோடி ஒதுக்கீடு செய்யணும். ஆனா இவங்க எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க? 25,000 கோடி இந்த ஆண்டு. கடந்த ஆண்டு 20,000 கோடி, அதுக்கு முன்பு 19,000 கோடி. அதெல்லாம் கிட்டத்தட்ட 4,000-5,000 கோடி வந்து செலவு பண்ணல. மத்தியில நான் அமைச்சர் அந்த நேரத்தில் இந்த நைப்பர்னு ஒன்று இருக்கு, வடகிழக்கு பகுதி, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில், அசாம், மேகாலயா, மிசோராம் அந்த பகுதியில் இருக்கிற ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணா, அந்த ஃபண்ட்ஸ் செலவு பண்ணா அடுத்த வருஷம் அப்படியே ரெக்கரிங் ஆயிடும். அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அதுல வந்து அது எங்கேயுமே காணாம போகாது. அதே போன்ற ஒரு சூழல் தான் இங்கேயும் வரணும். பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எவ்வளவு நீங்க ஃபண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை செலவு பண்ணலையா, அடுத்த வருஷம் அடுத்த ஆனா அடுத்த வருஷம் இந்த பட்ஜெட்ல அவங்க வச்சு இது மிச்ச பீதி பண்ணலாம் பண்ணக்கூடாது. இவங்க பண்ணிடுவாங்க. அது வரக்கூடாது. இது தனியா ஒதுக்கீடு. நீ பட்ஜெட் போறீங்களா, அடுத்தது இதை போட்டு பண்ணணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்ல. இப்போ நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார், திட்டங்களுக்கு வந்து புலி வளர்க்கிற திட்டத்துல அதுல காசு போடுறதுல எங்க இருக்குது? இவ்வளவு விவசாயத்திற்கு கிட்டத்தட்ட 49 திட்டத்துல 4 திட்டத்துல மட்டும்தான் பட்டியலின மக்களுக்கு இருக்கு. 45 இல்ல, வரல. அதுல கிட்டத்தட்ட பாதி தான் செலவு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. ஏன்னா விவசாயத்துல கூலிகளாக தான் இருக்கிறாங்க, நில உரிமையாளர் கம்மியா தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிதியை அது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அதை கடைபிடிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த தமிழக அரசுக்கு நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வது. இது ஒரு பக்கம். அடுத்தது நம்மளுடைய இன்னொன்னு எங்களுடைய யோசனை என்னன்னா, இப்போ ஒப்பந்தம் இருக்கு தமிழ்நாட்டில், கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. இப்போ பிடபிள்யூடி கான்ட்ராக்ட், ஹைவே கான்ட்ராக்ட், மற்ற கான்ட்ராக்ட்லாம் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தத்தில் பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு ஒரு 10%, 15%, 18% கான்ட்ராக்ட் கொடுக்கணும், ஒதுக்கீடு செய்யணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும். இதெல்லாம் இது ஏதோ எங்க கட்சி கொள்கைகளை நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க பட்ஜெட்ல தான் நாங்க
எங்களுடைய உங்களுக்கு தெரியும் நண்பர் ஈஸ்வரன் சொன்னது போன்ற 24 ஆண்டு காலமாக நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். 19 ஆண்டு காலமாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அதனால சீக்கிரமா நிழல் இல்லாம நிஜமான ஒரு பட்ஜெட் அறிவிக்கணும். அந்த உசூல் நிச்சயமா வரணும். ஏன்னா எவ்வளவு மக்களுக்கு செய்யணும், மக்களுக்கு இது செய்யணும்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. இவ்வளவு காலமா நம்ம கடந்து வந்த பாதைகள் கடுமையான பாதைகள், தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு பிரச்சனைகள் என்ன தீர்வு என்னன்னு நமக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கோம்.